Daily. Taste the Daily. விடுங்க கௌதம், இப்ப இது நினைச்சு ஃபீல் ஆகி என்ன ஆக போகுது? இந்தாங்க, முதல்ல பாலை குடிங்க. எப்படி இலக்கிய? உனக்குள்ள அந்த சோகம் இருக்கும், உனக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கும்ல. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நீ மட்டும் எப்படி நார்மலா இருக்க? உனக்கு கவலை இல்லையா அத பத்தி? என் கௌதம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இந்த பில்டிங் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல கௌதம். என் முகம் வாடிடக்கூடாதுன்னு உன் சோகத்தை மறைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அது எனக்கு நல்லா தெரியுது. இந்த பாரு, கூடிய சீக்கிரம் இந்த பில்டிங்கை வாங்கி உன் கனவை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். என்ன மெசேஜ் அது? அது ஒரு ஆபீஷியல் மெசேஜ். அபிஷியல் மெசேஜா? அதுக்கு எதுக்கு இப்ப நீங்க ஒரு கண்ணுல பாத்தீங்க? அபிஷியல் மெசேஜ் நான் பார்க்க கூடாதா? இல்ல அப்படி இல்ல. அத காட்டுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, வேணாம். கொடுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல அபிஷியல் மெசேஜ் தான். போனை கொடுங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம் கொடுங்க. எதுக்கு வசந்துக்கு 60,000 அனுப்பியிருக்கீங்க? இல்ல அது வந்து சொல்லுங்க, ஏன் அனுப்புனீங்க? இல்ல இது நம்ம வசந்த் இல்ல, வேற ஒரு வசந்த். பொய் சொல்ல கூடாது, உண்மையை சொல்லுங்க. வசந்த், காலேஜ்ல இந்த டேர்ம்க்கு ஃபீஸ் கட்ட சொல்லிருப்பாங்களே, அத பத்தி நீ எதுவுமே சொல்லல. நீ முன்னாடியே சொன்னாதானே என்னால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும். அது வந்து பணம் வேணாக்கா. வேண்டாமா? ஏண்டா? அது நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால இந்த டேர்ம் ஃபீஸ் கட்ட வேணான்னு கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டாருக்கா. டேய், நிஜமாவா? ஆமாக்கா. பரவாயில்லடா, நீயும் நம்ம குடும்பத்தோட நிலைமையை உணர்ந்து ஃபீஸே வேணான்னு சொல்ற அளவுக்கு நல்லா படிக்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நல்லா படி. ஓ, மாமனும் மச்சானும் சேர்ந்து என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? அப்போ கரஸ்பாண்டன்ட் ஃபீஸ் வேண்டான்னு சொன்னதா வசந்த் என்கிட்ட சொன்னது பொய்யா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை யாரு என் தம்பிக்கு பணம் கொடுக்க சொன்னது? ஏய் விடு. என்ன என் தம்பி உன் தம்பின்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவனும் நம்ம ஃபேமிலி தானே. வசந்த் உன்கிட்ட பணம் கேட்டிருந்தானா நீ என்ன பண்ணிருப்ப? என்கிட்ட பணம் கேட்கறது கௌரவ குறைச்சல்னு ஃபீஸ்க்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டிருப்ப. இந்த வீட்டோட ராணி கஷ்டப்படலாமா? அதான் உன்கிட்ட எதுவும் சொல்லாம காலேஜ் ஃபீஸ நானே கட்டிட்டேன். உன்கிட்டயும் சொல்ல வேணான்னு தான் அவன்கிட்டயும் சொன்னேன். கௌதம், you are really great. உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. மாமியார் வீடுனாலே விருந்துக்கு போக மட்டும்தான். மத்தபடி 2 அடி தள்ளியே நிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு மத்தியில நீங்க மட்டும் என் குடும்பத்தையும் உங்க குடும்பமா பாக்குறீங்க. என் தம்பிக்கு மட்டும் இல்ல, அம்மா மாமான்னு எல்லாருக்கும் நீங்க உதவினா முத ஆளா போய் நிக்கிறீங்க. தேங்க்ஸ் கௌதம். ஏன் இலக்கியா, நீ மட்டும் என்ன ஜானு, அப்பா, நான், கார்த்தின்னு எல்லாரையும் தலை மேல தூக்கி வச்சு தாங்குற? அந்த மாதிரி தான் இதுவும். உன் கூட அஞ்சலிக்கு இருந்திருந்தா அவளுக்கும் நான் உதவி செஞ்சிருப்பேன். ஆனா அவ தான் திசை மாறி போயிட்டா. அஞ்சலி என்னோட தான் ஞாபகம் வருது. உங்க மாமா எப்படி இருக்காரு? பாவங்க, அவர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. அவருக்கு அதை விட கஷ்டம் என்னன்னா, பெத்த பொண்ணே அவரோட காசை திருட பாக்குறாங்க. பாவம், ரொம்பவே நொந்து போயிட்டாரு. இல்லையா, நீ அந்த அஞ்சலியை விட்டுருக்க கூடாது. அந்த பேங்க் மேனேஜரை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி அவளை புடிச்சு ஜெயில போடுறதா மிரட்டி இருக்கணும். நான் பண்ணிருப்பேன். ஆனா மாமா இன்னும் வேதனைப்படுவாருன்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன். ஐயோ, பால் ஆறி போயிருக்கும். ஒரு நிமிஷம். இந்தாங்க.
பாலை குடிங்க. கௌதம், என்னாச்சு இப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த மல்லிகைப்பூ தனியா இருக்கும்போது அதுல இருந்து மனம் மட்டும்தான் வருது. ஆனா அதுவே என் பொண்டாட்டி தலையில இருந்தா மனத்தோட சேர்ந்து போதையும் வருது. அது எப்படி? ஆ? அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல பாலை குடிங்க. ம்ஹும். முதல்ல ஆராய்ச்சி, அப்புறம்தான் பால். கௌதம், ம்? வா. கௌதம் விடுங்க கௌதம். ம்? பொண்டாட்டி விடுங்கன்னு சொன்னா அதுக்கு இன்னும் கிறுக்கமா கட்டி பிடிக்கணும்னு அர்த்தம். Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.